ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2024 இன்னைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 2 ஒரே கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸோ அண்ட் ரவுண்ட் 1க்கான அப்வர்ட் ரிசல்ட்ஸ் விச் இஸ் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆகுது. ஸோ இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்ல ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங், சரிங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படின்னா 10/8/2024 23/8/2024 வரைக்கும் நடக்குது, சரிங்களா? ஸோ 13 days ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 178.975 142 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 26,655 1000, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,04,602, சரிங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77,940 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10/8/2024 மார்னிங் 10 AM 12/8/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்கு. ஸோ நடுவில் வந்து 11/8/2024 ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதாவது இன்னையிலிருந்து நாளை மறுநாள் ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில் பண்ணி ஹரியப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க, சரிங்களா? அந்த செட் ஆஃப் திங்ஸ் நான் அடுத்தது பேசுகிறேன். அண்ட் உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது 13/8/2024 10 AM பிஃபோர் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 days டைம். ஸோ 13/8/2024 10 AM 14/8/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். வெதர் இட் மே பி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் ஆர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் டிக்ளேர் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ ஆல் செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு, சரிங்களா? அதெல்லாம் நம்ம அப்பப்போ பேசலாம். அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு 15/8/2024 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து வரும் காலைல 10 மணிக்கு முன்னாடி. அதுவே அக்செப்ட் அண்ட் அப்பர் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது அதே சேம் டைம் 15/8/2024 10 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வருது, சரிங்களா? அண்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸில் போய் சேர்றதுக்கு உங்களுக்கு 6 days டைம் இருக்குது. யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 6 நாள் டைம் இருக்குது. 15/8/2024 மார்னிங் 10 AM 20/8/2024 ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? நீங்கள் வந்து காலேஜஸில் போய் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதே சேம் ரிப்போர்ட்டிங் த காலேஜ் அக்செப்ட் அண்ட் அப்பர் கொடுத்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 15/8/2024 20/8/2024 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. டோட்டலி 6 days டைம், ரைட்? ஸோ அடுத்தது ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்பர் கொடுத்த கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்றது 23/8/2024 10 AM வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தது அகாடமிக்கில் ஜென்ரல் ரவுண்ட் 2 கவுன்சிலிங். இப்போ அகாடமிக்கில் கவர்மெண்ட் 7.5 பார்க்கலாம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதே சேம் 10/8/2024 23/8/2024 வரைக்கும் நடக்குது. 178.975 142 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜென்ரல் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 1344 10,837 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டோட்டலாக 9,494 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, சரிங்களா? அண்டு கவர்மெண்ட் அண்டு ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றது, அதாவது ஓசியை பொறுத்த வரைக்கும் 3,249, அடுத்து பிசியில் 38,431, அடுத்து பிசிஎம்ல 3,995, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 22,830, அடுத்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,195, எஸ்சிஏல 1,081, அடுத்து எஸ்டியில் 266, சரிங்களா? இது வந்து ஜென்ரலில். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 91, பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,503, பிசிஎம்ல 288, அடுத்து எம்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 464, அடுத்து எஸ்சியில் 1,330, அடுத்து எஸ்சிஏல 303, எஸ்டியில் 57. ஸோ அதாவது போட்டி அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆரம்பிக்குது. ஸோ 10/8/2024, சரிங்களா? இந்த 10/8/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனதர் திங் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்டில் கொடுத்த மாணவர்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு
அப்படின்றது ரிலீஸ் ஆகும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் மேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 days உங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ இந்த 3 daysல நீங்கள் வந்து 2 days வந்துட்டு நல்லா தெளிவாக யோசிச்சு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? எடுத்தோன்னே சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. என்ன ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறீங்க. இது உண்மைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய். சரிங்களா? அதாவது உண்மையுமே வந்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து முற்றிலும் பொய். இது வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. அதனால வந்துட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஹரியப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுனால ஏதோ ஒரு ஆர்டர் சேஞ்ச் ஆகலாம். இந்த செட் ஆஃப் திங்ஸ்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் தெளிவாக பார்த்து இது பண்ணுங்கள். அண்ட் வேகன்சி லிஸ்ட் சொல்லி வரும். சரிங்களா? ஸோ அதாவது ரவுண்ட் 2 ஆஃப்டர் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி வேகன்சி லிஸ்ட் வரும். ஸோ அதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? எனக்கு திரும்ப இதை தான் சொல்கிறேன். எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு சொல்லி தெரியல. ஏன்னா 1 or 2 காலேஜஸ் டாப் காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்துட்டு அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள். ஸோ பிஎஸ்சி, சிஐடி, ஜிசிடி இது மாதிரி காலேஜஸில் ஏதாவது 1 or 2 சீட்ஸ் அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் லக்கி. அதை நீங்கள் பார்த்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சிங்க அப்படின்னா யூ ஆர் லக்கி. தட்ஸ் வை ஐ ரிப்பீட்டட்லி டெல்லிங் திஸ் ஒன், ரைட்? ஸோ அதனால அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் இது பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் நம்ம சைட்லேருந்து எல்லாத்துக்கும் சாய்ஸ் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ரவுண்ட் 2க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்த எல்லாத்துக்கும் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து சென்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு இந்த த்ரூ அவுட் கவர் கவுன்சிலிங் நம்ம ஃபுல்லாக கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? அண்ட் இந்த 3 days அதாவது 10, 11, 12 இந்த 3 daysமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் வேணும், அதாவது சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுக்கணும்னு நான் திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ரவுண்ட் 1ல நிறைய பேருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆகலை. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கக்குள்ளதான் தெரியுது. ரொம்ப மினிமம் சாய்ஸஸ் 10 சாய்ஸஸ் 20 சாய்ஸஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு அதாவது 179 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி, சிஐடி, எம்ஐடி, சிஇஜி இது மாதிரி வந்து கொடுத்துருந்தா எப்படி வந்துட்டு அலாட் ஆகும்? விச் இஸ் அதில் 1 or 2 சீட்ஸ் அவைலபிளாக இருந்தாலுமே கூட அதை வந்து இவங்க வச்சிருக்கணும் இல்லையா? அதை வந்து வைக்கலை. ஸோ அதனால உங்களோட ப்ரியாரிட்டி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் ப்ரியாரிட்டி, அதாவது சீட்ஸ் இருக்குது, 1 or 2 சீட்ஸ் இருக்குது, அதனால நான் கொடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? வாய்ப்பு இருந்தால் கிடைக்கட்டும் அப்படின்றது. அடுத்து நியரஸ்ட் யுவர் கட் ஆஃப். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவஸ்ட் யுவர் கட் ஆஃப். இப்படி தான் வந்துட்டு உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது இருக்கணும். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து செக் பண்ணி நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைங்கன்னு சொல்லி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியப்போ வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. அண்ட் டவுன்லோட் யுவர் சாய்ஸஸ். மொபைலில் சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் யுவர் சாய்ஸஸ் பல டைம் வந்து கொடுத்து ப்ரிவியூ எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அண்ட் லேப்டாப்பாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க. மொபைலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் ஆர் ஒரு இதுன்னு கூட சொல்லலாம், ஒரு அட்வைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மொபைலில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது இந்த 3 days நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 3 days நீங்கள் வந்துட்டு எப்போ சாய்ஸ் லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 12/8/2024 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் 2 PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம டெய்லி டுடே அப்டேட் அப்படின்றது ரவுண்ட் 1க்கு போட்ட மாதிரியே ரவுண்ட் 2க்கு போடுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, EEE, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி ஓரியன்டட், அடுத்து இசி ஓரியன்டட், அடுத்து சிஎஸ்சி ப்ளஸ் இசி ஓரியன்டட் அண்ட் மெக்கானிக்கல். ஸோ சிஎஸ்சி ஓரியன்டட் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனு, அடுத்து சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி. இந்த செட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு அந்த சிஎஸ்சி ஓரியன்டில் இருக்கும். இசி ஓரியன்டட் மீன்ஸ் இசிஇ, EEE, இஎன்ஐ. சரிங்களா? எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான காலேஜஸில் தான் அது வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா டியூ டு அந்த லெபார்டரிஸில் வந்துட்டு கொஞ்சம் ஹை எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுனால நிறைய காலேஜஸில் இல்லை, டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஎஸ்சி அண்ட் இசி ஓரியன்டட் 2 கம்பைன் பண்ணி ஒன்று கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி, இசிஇ, EEE, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைனு, சைபர் செக்யூரிட்டி, அடுத்தது இஐஇ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கலந்த ஒரு இதாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணி வச்சாச்சு அண்ட் வீடியோவாகவும் கொடுத்தாச்சு. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லபடியாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு
அப்படின்றது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது எனேபிள் ஆயிடும். ஸோ உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் போய் சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.